யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது ஒரு சில கணேசன் ரசிகர்கள் மக்கள் திலகத்திற்கு 1960க்கு முன்னாடி எந்த படமே 100 நாள் ஓடவில்லை என்று கமெண்டில் சொல்லி வருகிறார்கள். அவர்களுக்காக தான் இந்த பதிவு. 1951 பிப்ரவரி 2 வந்த மர்மயோகி அப்பொழுதே பல சாதனைகளை செய்தது. அது முதல்ல மக்கள் திலகம் அவர்கள் புரட்சி நடிகராக மாறினது அந்த படம் தான். புரட்சி நடிகராக மாறினார். அதில் வசனங்களும் புரட்சிகரமாக இருக்கும். கரிகாலன் குறி வைத்தால் தவறாது என்றால் குறி வைக்க மாட்டான்னு சொல்லி வரும் வசனம். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த படம் மர்மயோகி. அந்த காலத்திலேயே சுமார் 25 லட்சத்துக்கு மேல் வசூல் பெற்றது. பராசக்தி கூட 15 லட்சம் கூட வரல. மனோகரா கிடையாது. அதெல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் யாருன்னா கருணாநிதினால் கதை வசனத்தினால தான் படம் ஓடிச்சு. சிவாஜி கணேசனால் இல்லை. சிவாஜி கணேசனால் ஓடி இருந்ததுன்னா பாருங்களேன், சிந்தாமணி தேட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. சிந்தாமணி தேட்டர் மேனேஜர் மர்மயோகி 104, 130 ராஜகுமாரி, அலிபாபா 141, 147 அன்பேவான்னு அவங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மலைக்கள்ளன் பக்திராஜா படம். அவர் முதல்ல எம்ஜிஆர் தான் கால் ஷீட் கேட்டு வந்தார். எம்ஜிஆருக்கு அந்த கதை பிடிச்சி போனதுனால சரி நடிக்கிறேன்னு சொல்லி கதை வசனம் கருணாநிதியை போடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணார். அதனால தான் இந்த படம் உருவாச்சு. இதில் யாரோ சிவாஜி கணேசன்கிட்ட போனாங்களாம், அவருக்கு கால் ஷீட்டே இல்லையாம். அதனால் எம்ஜிஆரை ரெக்கமெண்ட் பண்ணாராம். அவர் இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா? எம்ஜிஆர் லெவல் என்ன, அவருடைய லெவல் என்ன? அவர் 25,000 30,000 சம்பளம் வாங்குற ஒரு நடிகர். அவர் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குற ஒரு நடிகர். அவர்கிட்ட போய் இப்படி சொன்னதாக இவருக்கு சொல்கிறாங்க, கதை அடிக்கிறாங்க. சரி நேயர்களே, ஆனால் மலைக்கல்லனோட வெற்றி தன்னிகரட்ட வெற்றி. காசினோ பிரபாத் சரஸ்வதி ரொம்ப வாரமாக விளம்பரம் வந்துச்சு. ஒரு 10 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு மலைக்கல்லன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு வசூல் 90 லட்சம். 90 லட்சத்தை தாண்டி வசூல் பெற்ற படம் மலைக்கல்லன். மலைக்கல்லன் மதுரையில் பாருங்கள், மதுரை தங்கத்தில் 108 நாள் ஓடி 2,28,000 தாண்டிச்சு வசூல். அடுத்தது கோவை கர்நாடகில் 140 நாள். இந்த மாதிரி படம் எந்த படமாவது சிவாஜி கணேசனுக்கு ஓடி இருக்கா? கிடையவே கிடையாது. நெல்லை ரத்னாவில் 106. அப்புறம் பார்த்திங்கன்னா குலேபகாவலி ஜூலை 29 வந்த படம். குலேபகாவலி அதுவும் 1955 வந்த படம். 1955 வந்த படம். அதனுடைய வெற்றியும் அபரிமிதமான வெற்றி. அதுவும் கிட்டத்தட்ட 10 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடின படம். ஆனால் இவங்க குலேபகாவலிலாம் 60 நாள் 80 நாள் தான் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி சிவாஜி கணேசன் லெவலுக்கு தான் அவங்க பேசுவாங்க போல் இருக்குது. அவருடைய படம் குலேபகாவலி வர நேரத்தில் அவங்க கிட்டத்தட்ட சிவாஜி 30 படத்தில் நடிச்சிட்டாரு. அதில் 2 படம் தான், இது மனோகராவும் பராசக்தி மட்டும்தான் ஓடினதாக சொல்கிறாங்க. அதுவுமே கருணாநிதி வசனம் தான். கருணாநிதி கதை வசனத்தினால ஓடின படம். சிவாஜி கணேசன் நடிப்புனால ஓடிச்சுன்னா எல்லா படமே ஓடி இருக்கணுமே. இலங்கையில் பேப்பரில் பாருங்கள், 106வது மாதம் விளம்பரம். கிட்டத்தட்ட 160 நாள் ஓடிச்சு கெய்ட்டியில். இலங்கை கெய்ட்டியில் 160 நாள். முதல்ல என் தங்கை தான் 350 நாள் ஓடிச்சுன்னு சொல்லி ராண்டர்கை சொல்லியிருந்தார். அடுத்தது குலேபகாவலி. மதுரை சென்ட்ரலில் 126. இப்படி பல ஊர்கள்லேயும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. திருச்சி பிரபாத்தில் 160. இந்த மாதிரி வெற்றி எந்த படமே கிடையாது சிவாஜி கணேசனுக்கு. அந்த 30 படம் நடித்தார்ல, 30 படத்தில் ஒரு 2 படத்தை தவிர எதுவும் ஓடலை. அதுவும் கருணாநிதி கதை வசனத்தினால ஓடிச்சு. பாருங்கள், இலங்கையில் 2 தேட்டரில், ஒரு தேட்டர் 100, 160. இப்போது இவர் நடிக்காமல் வேறு நடிகர் நடிச்சிருந்தாலும் இந்த படம் ஓடி இருக்கும். ஏன்னா அறிஞர் அண்ணாவோட ஓர் இரவு, வேலைக்காரி படங்கள்லாம் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அது அவருடைய கதை வசனத்தினால, நடிப்புனால கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா கூண்டுக்கிளி படம் ஆகஸ்ட் 26 வந்தது. கூண்டுக்கிளியில் பாருங்கள், எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் தான் போட்டிருக்காங்க. சிவாஜி எம்ஜிஆர்னு போடல. அதில் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் தான். பாலகன் ராஜகுமாரி மகாராணி உமாவில் வந்துச்சு. கூண்டுக்கிளி படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல. சிவாஜி கணேசன் வில்லனாக நடிச்சிருந்தார், எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்தார். அவர் நிறைய கால் ஷீட்டு சிவாஜி கணேசனுக்கு கொடுத்து, ஏன்னா அவர் சும்மா தானே இருக்கார், ஃப்ரீயாக இருக்கிறனால நிறைய கால் ஷீட் கொடுத்துருந்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால கொஞ்சமாக தான் வருவார். அவர் எப்போவுமே அவர் சூப்பர் ஸ்டாரில், அதனால் அவ்வளோதான் வருவார். ஆனாலும் எம்ஜிஆர் வர்ற காட்சியை தவிர்த்து நின்றார் இவர். எழுத்து பாருங்கள், டைட்டிலில் எம்ஜி ராமச்சந்தர், சிவாஜி கணேசன், பிஎஸ் சரோஜன் தான் கூண்டுக்கிளி டைட்டிலில் வருது. ஆக எம்ஜிஆர் தான் நம்பர் 1 என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.